இப்போ ஒரு ஃபங்ஷன் கொடுத்துட்டு ஹார்மோனிக் ஃபங்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, ஹார்மோனிக் ஃபங்ஷன் நம்மளுக்கு தெரியும். லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். தென் இஸ் கால்ட் எ ஹார்மோனிக் ஃபங்ஷன். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given the problem f of z equal to e power z. Prove that this function is ஹார்மோனிக் ஃபங்ஷன் அப்படின்னு கேட்குறோம். சரிங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். எஃப் ஆஃப் இஜெட் என்ன எடுக்க போகிறோம்? யூ ப்ளஸ் ஐவினும் இஜெட் என்ன எடுக்க போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் ஐ. இப்போ என்னாச்சு? யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐவி. கரெக்டாமா? சார். சரி, இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு நம்ம ஆல்ரெடி இதை நிறைய டைம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்பிளிட்டப் பண்ண போகிறீங்க. இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐ வைன்னு. அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இது ஆயிலர்ஸ் ஃபார்முலா. அப்போ இது என்ன கிடைக்கும்? காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய் கிடைக்கும். இ பவர் எக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். அப்போ இது யார்? யூ ப்ளஸ் ஐ. இப்போ யார் யூன்னு எடுக்கிறீங்க, யார் வின்னு எடுக்கிறீங்க? அப்போ யூ ஈக்குவல் என்ன கிடைக்குமா? ரியல் பார்ட். அண்ட் வி ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட். அப்போ என்னாச்சு? இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ரியல் பார்ட் அண்ட் வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். சரியாம்மா? இப்போ நம்ம என்ன கேட்டுக்கிட்டாங்க? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண வேணும். அப்படின்னு என்ன வேணும்? கம்பல்சரி சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை அண்ட் லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? ஆமாம் சார். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சிஆர் ஈக்குவேஷன் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இது பண்ணுறோம். சொல்லுங்க. யூஎக்ஸ் யூஎக்ஸோட வேல்யூ என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். e power x cos y sir. அது uy equal to e power x into minus e power x into sin y. Okay. Minus e power x into sin. Same idea vx more. vx e power x into sin y sir. vy வந்துட்டு e power x into cos y. அப்ப CR ஈக்குவேஷன் எப்படி செக் பண்ணுவீங்க? satisfy ஆகும் சார். satisfy ஆகும். ரெண்டையும் செக் பண்றீங்க, மாதிரி செக் பண்றீங்க. Therefore ux equal to vy, uy equal to minus vx. Satisfy. அப்ப CR ஈக்குவேஷன் satisfy. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. செகண்ட் ஒன் என்னது? லேப்லாஸ் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். தனியா யூக்கும் பார்க்கணும் அண்ட் விக்கும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ யூக்கு பார்க்கணும்னா மீனிங் என்ன? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா மீனிங் என்ன? இங்கே யூஎக்ஸ் இருக்குது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூஎக்ஸ்எக்ஸ் என்ன, யூஒய்ஒய் என்ன, இது ரெண்டையும் நம்ம பண்ணிடலாமா? ux is equal to minus e power x into sin y sir. இல்ல UXX தானே. ஃபர்ஸ்ட் UXX னா நம்ம e power e power x into cos y ஆனா. e power x into cos. அப்ப UYY மோ UYY வந்து சார் minus e power x into cos y. அவ்வளவுதான். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்னாச்சு? e power x into cos y. அவ்வளவுதான். அதே மாதிரி v க்கு கண்டுபிடிக்குமா? முடிஞ்சிருச்சு. v க்கு கண்டுபிடிக்கணும். நம்ம v க்கு என்ன கிடைக்கும்? vxx கண்டுபிடிக்கணுமா? அப்போ vxx என்ன ஆகும்? vxx equal to e power x into sin y. vy minus e power x into sin y. அப்போ நமக்கு என்னாச்சு? vxx plus vyy equal to 0. அப்போ both real and imaginary part ரெண்டுக்குமே satisfy ஆகுது. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுமா. vxx வந்துட்டு e power x into cos y. vxx இன்டுங்களா? சார். இல்ல, வெரி e power x into sin y தான். ஆமா ஆமா. வித் ரெஸ்பெக்ட் டு y போது இது சேஞ்ச் ஆகும். ஓகே தம்மா. அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? அப்ப therefore the given function f of z equal to e power z is a harmonic function. Is a harmonic function. So, இது ஒரு பேசிக் ப்ராப்ளம்.
இது மாதிரி சைன் இஜெட்டோ இல்லை காஸ் இஜெட்டோ எது கேட்டாலும் சரி, எந்த மாதிரி ஃபங்க்ஷன் கேட்டாலும் சரி, நம்ம இந்த ப்ரூஃப் நம்ம பண்ணலாம்.